வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ஸ்னா என்னன்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம்னா என்னன்னா, நம்மள்ட்டேருந்து யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட்ட வாங்கி, அத சர்வருக்கு அனுப்பி, அத டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றது தான் வந்து நம்ம ஃபார்ம்ஸோட முக்கியமான வேல. இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி Instagramல போய் காட்டுறேன். இப்போ Instagramல பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் நம்பர், ஃபுல் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் நம்ம சைன் அப் பண்றப்ப வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டு இதெல்லாம் வந்து எங்க ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மொபைல் நேம், யூசர் நேம், ஃபுல் நேம், அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்ம்ன்றது சொல்லுவோம். இதுலேருந்து தான் நம்ம வந்து அந்த பேக் எண்டோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம். இதுதான் பேசிக்கா ஃபார்ம்ஸ்ன்றது. இப்போ ஃபார்ம்ஸ்லேயே வந்து என்னென்ன இருக்குன்றத நம்ம போய் கோட்ல பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஃபார்ம்ன்னு டைப் பண்ணி நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்க நான் வந்து ஒரு லேபிள் ஒண்ணு வச்சுக்கிறேன். லேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் குடுத்துடுறேன். அப்புறம் நான் ஒரு இன்புட் ஃபீல்டு ஒண்ணு வைக்கிறேன். பை டிஃபால்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் தான். ஸோ நேம்ல வந்து எஃப் நேம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு ஐடி ஒண்ணு குடுத்துக்கிறேன். ஸோ ஐடி வந்து மறுபடியும் எஃப் நேம்னே குடுத்துக்கிறேன் நானு. ஐடி எஃப் நேம்னு குடுத்துட்டு நான் இந்த இன்புட் டேக்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதே மாரி வந்து இன்னொரு லேபிளும் இன்புட் டேக்கும் வைக்கிறேன். அத நான் வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலா நான் வந்து மாத்திட்டு லாஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து எஃப் நேம்க்கு பதிலா எல் நேம் அப்படின்னு மாத்திடுறேன். இதையும் வந்து ஐடிலயும் நான் எஃப் நேம்க்கு பதிலா எல் நேம் அப்படின்னு மாத்திடுறேன். ஸோ இத சப்மிட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பட்டன் வேணும். என்ன பண்ணிக்கிறேன்னா, சப்மிட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ குடுத்துட்டு சப்மிட்லயும் வந்து சப்மிட்ன்றதையே குடுத்துடுறேன் நானு. குடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன் இன்புட் டேக்க. நம்ம இப்போ வந்து ஒரே லைன்ல வரும். ஸோ நம்ம இங்க ஒரு பிரேக் டேக் மட்டும் குடுத்துக்கலாம். பிரேக் டேக் குடுத்துட்டோம்னா, தனித்தனியா செப்பரேட்டா வரும். ஸோ பிரேக் டேக் குடுத்து இங்கேயும் க்ளோஸ் பண்ணிடுறேன். குடுத்து நான் இப்ப சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆயிருக்குன்னு போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சப்மிட்ன்னு வந்துருச்சா? இப்ப நம்ம இதுதான் நம்மளோட ஃபார்ம். ஸோ இங்க நான் வந்து ஜான்னு குடுக்குறேன். இங்க வந்து டோன் குடுத்து சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்களா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆச்சுல்ல. அது ஏன் நடந்துச்சு அப்டின்னா, நான் இங்க வந்து ஃபார்ம்ல வந்து எதுவுமே குடுக்கவே இல்ல. ஆக்ஷன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் எண்டோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்மள்ட்ட பேக் எண்ட்ல இப்ப இல்ல. நம்ம வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம்ன்றதுனால நம்ம எதுவுமே இன்டகிரேட்லாம் பண்ணி நம்ம எதுவுமே காட்டல. உங்களுக்கு அது மாரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா W3 ஸ்கூல்ஸ் போய் விசிட் பண்ணுங்க. அவங்க வந்து ஒரு PHP பேஜ் தனியா வச்சிருக்காங்க பேக் எண்ட்லயே. ஸோ நீங்க ஆக்ஷன் குடுக்குற வேல்யூஸ் அதுல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து இதுதான் சொல்லியாச்சு. இப்போ ஃபார்ம்ன்றது வந்து ஜஸ்ட் கண்டெய்னர் மாரி. இப்ப இன்புட் எலிமெண்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இதுல வந்து நீங்க நெறைய இன்புட் எலிமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம Instagramல ஆல்ரெடி பார்த்த மாரி யூசர் நேம் அந்த மாரி நீங்க வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதுல வந்து இன்புட் டைப்ல வந்து நீங்க டெக்ஸ்ட், ரேடியோ, செக் பாக்ஸ், சப்மிட் நெறைய பட்டன் இந்த மாரி நெறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. நீங்க வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான்ன்றது கிடையாது. நம்பர் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாரி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார்ம்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஆங்கர் டேக்ல சொன்ன மாரி வந்து டார்கெட்ன்ற ஒரு இத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து பிளாங்க் இந்த மாரி வந்து செல்ஃப், பேரண்ட், டாப் ஸோ இந்த மாரி நீங்க குடுக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா, ஃபார்ம் வந்து நீங்க சப்மிட் பண்ற வேல்யூஸ் வந்து புதுசா ஒரு இதுல வந்து ஓப்பன் ஆகும். இப்ப நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வேல்யூஸ் புது பேஜ்ல வந்து உங்களுக்கு அது ஷோ ஆகும். அந்த மாரி நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஆங்கர் டேக் செக் பண்ணலன்னா, கண்டிப்பா நம்ம வீடியோல இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப இன்னொன்னு வந்து ஃபார்ம்ல வந்து மெத்தடுன்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட் இந்த மாரி வந்து இதுதான் வந்து 4 தான் சொல்லுவாங்க. க்ரட்ன்னு சொல்லுவாங்க அத. கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ வந்து இப்ப நீங்க வந்து Instagramல வந்து சைன் அப் பண்றப்போ வந்து இந்த வேல்யூஸ்லாம் குடுத்து நீங்க வந்து சைன் அப்ன்ற பட்டன் கிளிக் பண்றீங்க. ஸோ கிளிக் பண்றப்ப என்ன ஆகும்னா, நீங்க அந்த வேல்யூவ போஸ்ட் பண்றீங்க. உங்கள்ட்ட உள்ள டேட்டாவ டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த டேட்டாவ டேட்டாபேஸ்க்கு குடுக்குறீங்க. ஸோ அது வந்து போஸ்ட். இப்ப அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வரும் தெரியுமா? இப்ப நீங்க ஒரு Instagramல ஒரு போஸ்ட் போடுறீங்க. போஸ்ட் போட்டோம்னா அது ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அங்கேருந்து அது ரெட்ரைவ் ஆகி நீங்க போட்ட போஸ்ட் உங்களுக்கு மறுபடியும் காட்டுதுல்ல, அது வந்து கெட். நீங்க இப்ப இந்த கேப்ஷன்லாம் வந்து எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து புட். நம்ம இதுல வந்து எடிட்ன்னு சொல்லுவாங்க. அது ஆனா நம்ம வந்து புரோகிராமிங் டெர்ம்ல வந்து புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த போஸ்ட் வேணவே வேணாம் அப்படின்னு டெலீட் பண்றீங்கல்ல, ஸோ அதுதான் டெலீட் மெத்தட். இந்த மாரி வந்து 4 மெத்தட் இருக்கு. இதே மாரி நீங்க ஃபார்ம்ல வந்து நெறைய ஆட்ரிபியூட்ஸும் இருக்கு. ஆட்டோ கம்ப்ளீட்ன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆட்டோ கம்ப்ளீட் இஸ் ஈக்குவல் டூ ஆன்னு குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஆல்ரெடி முன்னாடி குடுத்த வேல்யூஸ்லாம் வந்து நீங்க வந்து இதுல ஷோ ஆகும் பாருங்களேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நேம் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இது ஷோ ஆகும். இப்ப நான் இந்த இடத்துல வந்து அஸ்வின்னு குடுக்குறேன். இங்க வந்து கோடர்ன்னு குடுத்து சப்மிட் பண்ணிடுறேன்.
ஸோ மறுபடியும் நான் இங்கே கிளிக் பண்ணும்போது என்னோட வேல்யூ வந்து அஸ்வின்றது வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வரும். இது வந்து நீங்கள் நிறைய வெப்சைட்டில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் ஆகுறது. ஏன் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே கூட நீங்கள் வந்து சைன் அப் லாகின் பண்ணும்போது உங்கள் யூசர் நேம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆட்டோ கம்ப்ளீட் ஆனில் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி இன்புட்டில் வந்து ரீட் ஒன்லின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ ரீட் ஒன்லி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா நம்ம எதுவுமே அதில் போய் ரைட் பண்ண முடியாது. ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன் பட்டனை, அதை ஒன்றும் கிளிக் ஆகாது. இப்போ இதே லாஸ்ட் நேமில் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகும். ஸோ ரீட் ஒன்லினா வெறும் அந்த வேல்யூஸை வந்து நான் வெறும் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் ரைட்டே பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃபார்ம்ஸ் பற்றின வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.